டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷினில் வர்ற ஐஇ எரர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வாஷிங் மிஷின் ஆன் பண்ணியாச்சு. 46ன்னு இப்போ டைமிங் மட்டும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஇன்னு ஒரு எரர் ஷோ ஆகுது. மோட்டார் ரன் ஆகலை, தண்ணியும் வரல. இந்த எரர் எதனால் வருது, அதை எப்படி சரி செய்கிறதுன்றது இப்போ பார்ப்போம் வாங்க. ஐஇன்னு வந்தாவே ப்ரெஷர் சுவிட்சில் வர இஷ்யூ தான். அதனால் ப்ரெஷர் சுவிட்சு எங்கே இருக்குன்னு பார்த்து அதை சரி செய்வோம். பேக் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டாப் கவரை அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா வந்துடும். லெஃப்ட் சைடில் உள்ளது வாட்டர் இன்லெட் சொலினாய்டு வால்வு. ரைட் சைடில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், அதுதான் ப்ரெஷர் சுவிட்ச். அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுத்தோம்னா அதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் சுவிட்சு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் 3 டெர்மினல் இருக்கும். சென்ட்ரல் டெர்மினல் நியூட்ரல், 2 சைடில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இப்போ நம்ம ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அதை டயோட் மோடில் வச்சுக்கோங்க. டயோட் மோடில் வச்சுக்கிட்டு செக் பண்ணணும். அதாவது கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கோங்க. கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டு அந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்லையும் டச் பண்ணி பாருங்கள். அப்போ பீப் சவுண்டு வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. இப்போ பாருங்கள், பீப் சவுண்டு வருது. அதனால் கண்டினியூட்டி நல்லா இருக்குது. இப்போ இந்த நம்மளுடைய ப்ரெஷர் சுவிட்சு ஓகேன்னு கூட சொல்லலாம். இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டையும் மிடில் பாயிண்ட்டையும் கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கண்டினியூட்டி நமக்கு வரல, பீப் சவுண்டு கேட்கல. அதனால் எது ஷார்ட் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. அதே மாதிரியே மிடிலையும் ஃபஸ்ட்டு உள்ள டெர்மினல்லையும் கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பீப் சவுண்ட் வரல. ஸோ அதனால் எந்த ஷார்ட்டும் இல்லை. இப்போ நம்மளுடைய ப்ரெஷர் சுவிட்சு பக்காவாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓஸ் மூலம் ப்ரெஷர் சுவிட்சையும் டேங்கையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓஸில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓஸில் ஏதாவது பிளாக் கூட இருக்கலாம். அது பிளாக் இருக்கான்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது வெளியே கலட்டி எடுத்து வாய் வெளியே நல்லா ஊதி பார்க்கலாம். இதுதான் ஓஸோட டேங்கில் கனெக்ட் பண்ண எண்டு. இந்த எண்டில் ஏதாவது லீக் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓஸ் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ டேங்க்கில் ஏதாவது பிளாக் இருக்கான்னு பார்க்கலாம். அதனால் ஒரு சின்ன ஒரு சில்க் ஒயர் எடுத்துகிட்டு அந்த சின்ன ஹோல் வழியாக உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி அப்படியே எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ அந்த லெவலுக்கு உள்ளே தள்ளிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் சுவிட்சை செக் பண்ணும்போது 3 டெர்மினல்லையுமே கண்டினியூட்டி வந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் சுவிட்சு ஷார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சோம். அப்படி இன்கேஸ் 3 டெர்மினல்லுமே கண்டினியூட்டி வந்துச்சுன்னா புது சுவிட்சை வாங்கி நீங்கள் மாற்றுறது நல்லது. இதுதான் அந்த புது சுவிட்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 350 rupees தான். வாங்கி இதை நீங்கள் இமீடியட்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த வாஷிங் மிஷினில் ஓஸ்லேயும் பிளாக் இல்லை, டேங்க்லேயும் பிளாக் இல்லை, ப்ரெஷர் சுவிட்சிலையும் எந்த இஷ்யூவும் இல்லை. என்னடா ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் சுவிட்சுக்கும் போர்டுக்கும் போகிற ஒயரை எலி நல்லா கடித்து வச்சிருச்சு. நம்ம திருப்பி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி டேப் அடித்ததுனால வாஷிங் மிஷின் இப்போ ஓட ஆரம்பிச்சு. ஒவ்வொரு ஒயருக்கும் தனித்தனி கலர் இருக்குது. அந்தந்த கலர் ஒயரை அதோட கனெக்ட் பண்ணிட்டாவே போதும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஐஇன்னு எரர் வந்துச்சுன்னா ப்ரெஷர் சுவிட்ச், ஒயர், ஓஸ் கனெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வாஷிங் மிஷின் நல்லா ஓடுது. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் கனெக்ஷனையெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.